ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விலாகர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, எங்கள் ஊர் ஸ்பெஷல் தவையம். எங்கள் ஊர் சைடில் இது மோஸ்ட்லி விரதம் இருக்கிற டைமில் தாங்க செய்வாங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஒன்று சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசியை ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நீங்கள் மிக்சிலையோ கிரைண்டர்லையோ எது வேணால் அரைச்சிக்கலாம். மாவு வந்து நல்லா நெகுன்னு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் எண்ணெய்க்குள்ளே போட்டு வணக்கிறப்ப நம்மளுக்கு வணக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் அந்த தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சக்கரைலாம் போடுறப்ப. நான் வீடியோவில் காமிச்சிக்கிறப்ப நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஒரு வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுங்க. அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவு உள்ளே போட்டு நல்லா வந்து மத்து யூஸ் பண்ணி அமுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குழம்பு கடையிற மற்ற வச்சுங்க நல்லா அமுத்தி கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அது பூவாட்டை நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா பூவாட்டை பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம கரண்டி யூஸ் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், எண்ணெயெல்லாம் மாவு நல்லா குடிச்சிருச்சு. நம்ம இந்த மத்து வச்சு பண்ணங்காட்டி ஈஸியாக அந்த பூ மாதிரி வந்துருச்சு. இனி வந்து நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. கரண்டி யூஸ் பண்ணி இப்போ வந்து சர்க்கரையும் கொட்டலாம். சர்க்கரையை கொட்டி நல்லா கரண்டியில் வந்து நல்லா வணக்கி விட்டுறதுனா சர்க்கரையில் இருக்கிற தண்ணியும் உள்ளே அப்சர்வ் ஆகிட்டு சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சர்க்கரை வந்து அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. இப்போ ஒரு சிலருக்கு டேஸ்ட் நல்லா சர்க்கரை நிறையா போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. நாங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை போட்டால் இன்னும் நல்லது. அவ்வளோதாங்க, தவை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணால் இது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி யாராவது இதை செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.